Meenakshi Institute of Engineering and Technology, Tandalam, Chennai, BTech, CSE, AI&ML, AI&DS, Cyber Security, IT and ECE. Colorful collections, trending fashions. The Chennai Silks in Aha Oho Adi Sale. 50% வரை தள்ளுபடி. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். வணக்கம் சார். வணக்கம். எலான் மஸ்க் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மோதல், புது கட்சி வேறு ஆரம்பிச்சிருக்காரு, அமெரிக்கா பார்ட்டின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காரு. சொல்லுங்கள் சார், அமெரிக்காவில் ஒரு ட்ரம்ப் ஜெயிக்கிறதுக்கு காரணமே முக்கிய பங்காற்றியவர் எலான் மஸ்க். ஆனால் இன்றைக்கு இந்த அளவுக்கு ஒரு மோதல் நிலையில் வந்திருக்கு. என்ன காரணம்? ஏன்னா நடுவில் அந்த ஒரு பில் தான், எலக்ட்ரிக் கார்ஸ்க்கு இவர் டேக்ஸ் அதிகம் போடுறாரு. ஸோ அதை தொடர்ந்து ட்ரம்பை ஒரு கடுமையாக விமர்சிச்சார். நடுவில் மன்னிப்பெல்லாம் கேட்டார். ஆனால் இன்றைக்கி புது கட்சி தொடங்குற அளவுக்கு வந்திருக்காரு. சொல்லுங்கள் சார், என்ன நடக்குது அமெரிக்காவில்? இல்லை, என்ன நடக்குன்றப்ப இப்போ நம்ம யூடியூப் சேனல்லே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஆங்கர் இருப்பான், அவன் போய் தனி சேனல் ஆரம்பிக்கிறது இல்லையா? தடுக்க முடியுமா? அது அந்த மாதிரி தான். அது நல்லா தானே இருந்தார் அப்படின்னு. அந்த மாதிரி என்னென்னா, அமெரிக்காவில் 2 கட்சி தான் இருக்குது. அந்த ரெண்டு கட்சி தான் இருக்கும். ஒன்று எதிர்கட்சி, ஒன்று ஆளுங்கட்சியாக இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணாவதான ஒரு கட்சி தேவையில்லைன்ற மாதிரியான இருக்குது. ஏன்னா அது ஒரு காரணம். இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே தலைவர் தான் 40-50 வருஷமாக இருப்பாங்க. இப்போ அதிமுகனா சாக வரைக்கும் ஜெயலலிதா, திமுகனா சாக வரைக்கும் கலைஞர், அதுக்கு அடுத்து முக ஸ்டாலின் இருக்கார். இப்படி இருக்குது. சந்திரபாபு நாயுடுனா சந்திரபாபு நாயுடு தான் டிடிபியில், ஒய்எஸ்ஆர் பார்ட்டியில் இவர் தான், திருமாவளவன் கட்சியில் திருமாவளவன் தான், ராமதாஸ் கட்சியில் ராமதாஸ் தான், இப்படி இல்லைன்னா அவங்க பையன், இப்படி தான் இருக்கும். ஆனால் அமெரிக்காவில் எப்படின்னா, கட்சி இதாகாது. கட்சிக்கு மாறி மாறி ஓட்டு போடுறாங்கல்ல. இப்போ இந்த டைம் ஏடிஎம்கே, ஏன்னா ஜெயலலிதாவுக்கு போட்டோம் இப்படின்னு. ஆனால் ஆள் ஒராக தான் இருப்பாங்க. ஆனால் அமெரிக்காவில் இந்த 2 கட்சியிலையும் ஒரு வேட்பாளர் ஒருத்தர் 2 முறை தான் அதிபராக இருக்க முடியும். இப்போ 4 வருஷம். ஏன்னா அங்கே உள்ள செட்டப் அதிபர்களை வச்சு செட்டப் கிடையாது. அங்கே ஒரு செட்டப்பை வச்சு, அந்த செட்டப்பு தான் அதிபர் டம்மி பீஸ் தான். அதிபர் கையெழுத்து போடுறதுக்கு, உத்தரவிடுறதுக்கு ஒருத்தர் வேணும்ல. எல்லாரையும் ஒரு கண்ட்ரோலில் கொண்டு வந்தால் தான். இப்போ ஒரு கம்பெனினா ஒரு சிஇஓன்னு ஒருத்தர் வேணும்ல. எல்லாரும் சேர்ந்து தான் கம்பெனி. ஆனால் உத்தரவிடுறதுக்கு ஒருத்தர் வேணும், அட்வைஸ் பண்ணுறதுக்கு, ஃபைனல் இதுக்கு வேணுன்றதுக்காக ஒரு டம்மி பீஸ் தான் ஜனாதிபதி. இதுதான் கமாண்டர் இன் சீஃப்ன்றாங்க. அதான் கமாண்டர் இன் சீஃப்னா இவங்க அவரே சுற்றுவாங்க கொஞ்சம் மாற்றி பேசினா. ஸோ அங்கே ஒரு செட்டப் இருக்கும், அங்கே ஒரு வெளியுறவு கொள்கை இருக்கும். மிடில் ஈஸ்ட்டை நம்ம எப்படி எப்படி நடத்தணும், சவுதியை நம்ம எப்படி டீல் பண்ணணும், இஸ்ரேலை எப்படி டீல் பண்ணணும், இஸ்ரேலுக்கு என்ன உதவியெல்லாம் செய்யணும், இஸ்ரேலுக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணும், இஸ்ரேலை வச்சு அந்த வேட்டை நாயை வச்சு எவனெல்லாம் அடிக்கணும், அவன் இப்படி அடித்தானா இவனை எப்படி நம்ம டீல் பண்ணணும், இந்தியா எப்படி டீல் பண்ணணும், சைனா எப்படி டீல் பண்ணணுன்றது தான் சர்வதேச கொள்கை. இதை ட்ரம்ப் மாற்ற முடியாது, ட்ரம்ப் மட்டும் மாற்றிவிட முடியாது. அங்கே உள்ள அரசியல் கொள்கை ரீதியாக போகும்போது பூகோள ரீதியாக வேறு ஏதாவது மாற்றங்கள் வந்தால் அதை தான் முடிவு பண்ணி இவர்கள் அனுமதியோட ட்ரம்ப் செய்ய முடியும். இல்லைனா ட்ரம்ப்பை சுற்றுவாங்க, இல்லை மாற்றிடுவாங்க. இதுதான் அமெரிக்காவோட. அப்போ ட்ரம்ப் ரொம்ப பண்ணாலும் 4 வருஷன்றது டப்புன்னு போயிடும்ல. அடுத்த எதிர்கட்சிக்கு ஓட்டு போட்டுருவாங்க. இப்போ ரிப்பப்ளிகன் பார்ட்டி இருக்குது, அது டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கு போட்டுருவான். அதில் புதுசாக ஒருத்தன் வருவான். ஏன்னா அவன் 2 டைம் மேலே இருக்க முடியாது. அப்போ மக்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒருத்தனை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால 3வது கட்சி எங்கே தேவையில்லை. பைடன் இருந்தார், பைடன் சரியில்லை. அடுத்து கமலா ஹாரிஸை கொண்டாந்தாங்க, ஆக பெரும் கூவாது. அதனால் என்ன பண்ணாங்க, ட்ரம்ப் பரபரப்பான ஆள், ட்ரம்ப்புக்கு ஓட்டு போட்டாங்க மக்கள். ட்ரம்ப் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார்னு. அப்போ என்னென்னா ட்ரம்ப்புக்கு பேக்கப்பாக இருந்தது எலான் மஸ்க். இது ஒரு பெரிய பாலிடிக்ஸ். இது இப்போ யூதர் பாலிடிக்ஸ் இருக்குது, இதில் பெருசாக இருக்குது. ட்ரம்ப்பும் சரி மனநிலையில் யூதர்களுக்கு எதிரானவர். ஆனால் எங்கேயும் பேசியிருக்க மாட்டார், சொல்லியிருக்க மாட்டார். யூதருக்கு ஆதரவானவர் இல்லைன்னு சொல்லலாம், எதிரானவன்றதை விட. எலான் மஸ்க்கும் யூதர் இல்லாத ஒரு தொழிலதிபர், நீண்ட காலத்துக்கு பிறகு அமெரிக்காவின் நம்பர் 1 பணக்காரனாக இருக்கிறது எலான் மஸ்க்ன்றது ஒரு முக்கியமான விஷயம். இல்லைன்னா ஜூஸ் தான் நம்பர் 1 இருப்பான், நம்பர் 2 இருப்பான், நம்பர் 3 இருப்பான். ஒருத்தர் 2 பேர் நடுவில் இருக்கலாம். ஆனால் யூதர் அல்லாத ஒருத்தர் உலக பணக்காரனாக இருக்கிறது எலான் மஸ்க் மட்டும்தான் கண்டுபிடிப்புகளில். ஏன்னா ஸ்பேஸை தொட்டதுனால டப்புன்னு அடிச்சிட்டாப்புல காசு. அப்போ நீங்கள் பில்கேட்ஸ்லாம் காணாமல் போயிட்டான். இப்போ 10வது பணக்காரன்ற இதை கூட நேற்று இழந்துட்டாங்க. ஏன்னா அவர்கள் சதி செய்து பலருக்கும் இந்த மருந்து மாஃபியாக்களுக்கு உதவி பண்ணி பல்வேறு பிரச்சனைகள் அது போயிட்டுருக்கு. அவரை ஒழிக்கணுன்றதான் ட்ரம்ப்போட ஒழிச்சு கட்டிட்டாங்க. இப்படி இருக்கும்போது எலான் மஸ்க் என்ன பண்ணிட்டாப்புலன்னா, நீங்கள் எல்லா காலகட்டங்கள்லையும், நீங்கள் சோழர் காலமாக இருந்தாலும் சரி, டெல்லி சுல்தான்கள் காலமாக இருந்தாலும் சரி, எல்லா காலத்துலையும் என்னென்னா தொழில் அதிபர்கள் ரொம்ப முக்கியமானவ இப்படி இருப்பாங்க. மன்னரும் தொழிலதிபர்களும் இப்படி தான் இருப்பாங்க. ஆனால் மன்னர் ஒரு படி மேலே. அதை புரிந்து கொண்ட தொழிலதிபர் கடைசி வரையும் கரெக்டாக இருப்பான்.
இந்தியாவிலிருந்து எல்லா உலகத்தில் நாடுகளிலும் எல்லா மன்னன்லையும் அதுதான். இதில் வந்து என்னென்னா எல்லா தொழிலதிபர்களையும் ஒரு மன்னன் வந்து ரொம்ப நசுக்குனா அப்படின்னா இவங்க எல்லாம் சேர்ந்து மன்னரை கவுத்தி விட்டுருவாங்க, இல்லை மன்னரை ஆளை வச்சு காலி பண்ணிடுவாங்க. இதுவும் உலகம் பூரா நடந்திருக்கு. இது ரெண்டுமே ஒரு 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 நூலில் கம்பியில் நூல் வித்தியாசம்தான் இருக்கும். ரெண்டு பேரும் வந்து ஒரு ஈக்குவலாக அப்படியே போயிட்டுருக்கணும். மன்னன் வந்து தொழிலதிபர்களையும் மதிக்கணும், அவனுக்கு டாக்ஸும் போடணும், அவன்கிட்ட காசையும் பிடுங்கணும், அவனை ரொம்பவும் அடிச்சிடக்கூடாது. அதே மாதிரி இவனும் மன்னரை மதிப்பான், ரொம்பவும் மதிச்சிட மாட்டான். மன்னா அப்படின்னு போய் காலில் விழுக மாட்டான். மன்னர் காலத்துலேருந்து ஈஸுவலாக பேசுவாங்க. இப்போ ஒரு நாட்டில் படையெடுக்கணும்னா முதல்ல இந்த வியாபாரிகள் தான் போவான். அப்புறம் மன்னர் சார்பில் இருக்க இந்த படைகள்லாம் கூப்பிட்டு விசாரிப்பாங்க, எப்படிங்க அந்த ஊர் எப்படி வீக்காக இருக்கா, அப்படி படைகள்லாம் எப்படி இருக்கா, வீரமாக போராடுவாங்களாம், போனால் அடித்து பிடிச்சிடலாமா ஊரை அப்படின்னு ஸ்மெல் பண்ணி வந்து சொல்கிறதே வந்து தொழிலதிபர்கள் தான். ஸோ அப்படி இருக்கும்போது இது காலங்காலமாக அப்படி தான். மன்னராட்சி காலத்தில் 1000 வருஷம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து எல்லா காலங்களும் அப்படி தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இலங்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா குதிரை வியாபாரம் பார்க்க போனவங்க தான் டப்புன்னு பிடிச்சிருவாங்க எல்லாத்தையும். ஒட்டுமொத்த இலங்கையை ஆட்சி வச்சுருக்காங்க. குதிரை வியாபாரம் பண்ண போனவன் மன்னன் வீக்காக இருந்ததுனால. இது அங்கே உள்ள வரலாறு சொல்லும். ஸோ இப்போ பில்கேட்ஸ் எலான் மஸ்க் வந்து என்னென்னா, எலான் மஸ்க்கு பணம் கொடுத்தா தான் ஒருத்தர் அதிபராக முடியும். அதிபர் ஆகிட்டார்னா அவர் எலான் மஸ்க்கு மேலே போயிடுவார். இந்த உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் தான் ஒருத்தர் அதிபராக்கி விட்றீங்க, அப்போ வந்து அவர் உங்கள்கிட்ட டொனேஷன் கேட்கலாம், கெஞ்சலாம், கொஞ்சலாம். ஆனால் அவர் அதிபர் ஆகிட்டார்னா உங்களை விட அதிகாரம் படைத்தவராக ஆயிடுவார் அந்த 5 வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் அவர் பதவி விட்டு இறங்கினப்போ நீங்கள் பெரிய ஆளாக என்றைக்கு இருப்பீங்க, அது வேறு. இதுதான் ஒரு வித்தியாசம், புரியுதா? பணக்காரனாக தான் இருப்பான். ஆனால் அரசியல்வாதி ஒரு நாள் பணக்காரனுக்கு கீழே இருந்தவன் அவன்கிட்டே காசை வாங்கி அவனுக்கு மேலேயும் வருவான், திருப்பி அவனுக்கு கீழே வரைக்கும் தான் அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போகிறவன் மட்டும்தான் இருக்க முடியும். அதுதான் மோடிஜிக்கும் அதானி அம்பானிஜிக்கும் உள்ள வித்தியாசம். என்றைக்குமே அதானிஜி அம்பானிஜி மோடிஜியை மீற மாட்டாங்க. மோடிஜி அவர்களுக்கு செய்யாமல் நிறுத்த மாட்டார். இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க 2 பேருக்கு இல்லை. இவர்கிட்ட தான் காசு வாங்கினார், இவர் தான் செலவு பண்ணார். ஜெயிச்ச உடனே நான் சொல்கிறதெல்லாம் நீ கேட்கணுன்னு எப்படி கேட்பான் ஒருத்தன் அதிகாரத்துக்கு வந்தவன்? அவன் அதிகாரத்துக்கு வர்றதே அதிகாரம் செலுத்துவதற்காக தான். ஆனால் இங்கே சில என்ன சொல்கிறது, சில நெளிவு சுழிவுகள்லாம் இருக்குங்களா சார்? இப்போ தொழிலதிபருக்காகவே வந்து சில சலுகைகள்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. பண்ணார்ல, அதை வாழ்ந்துட்டு பொத்திட்டு இருக்கணும்ல. ஆனால் அங்கே வந்து நீ எலக்ட்ரிக் காருக்கு வந்து ஒரு பில் கொண்டு வரும்போது அங்கே டேக்ஸ் போடுறீங்க. ஸோ அப்போ அதில் தான் அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகி வருது. இல்லை அதனால பிரச்சனை இல்லை. அதாவது மானியங்கள் வாரி வழங்குறாங்க. எலக்ட்ரிக் காருக்கும் இந்த க்ரீன் எனர்ஜிக்கும் அமெரிக்காவில் மிகப்பெரிய மானியம் வழங்குறாங்க. இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு என்னன்னா, பில்கேட்ஸ் ஒரு காரை 1 கோடி ரூபாய்க்கு அமெரிக்காவில் விற்கிறாருன்னா அதோட ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு இப்போ வந்து 60 லட்ச ரூபா, இல்லை 70 லட்ச ரூபா. 70 லட்ச ரூபா ப்ரொடக்ஷன் காஸ்ட்டுன்னு வச்சுங்க. அதை விற்பனைக்கு கொண்டு வர. ஏன் 70 லட்ச ரூபா அப்படின்னா, அதில் 35 லட்ச ரூபா மானியம் கொடுக்குது. 30 லட்ச ரூபா மானியம் யார் கொடுக்குறா? அமெரிக்க அரசு கொடுக்குறதுனால தான் 70 லட்சம். அந்த மானியத்தை கட் பண்ணால் அந்த காரு 1 கோடி ஆயிரும். அப்போ விற்பனை விலை 1.5 கோடி ஆயிரும். அப்போ இந்த காரை வாங்க மாட்டான்ல, எது கம்மியாக இருக்கும் அதை வாங்கிட்டு போயிடுவான்ல. அப்போ அமெரிக்க அரசாங்கம் நிறைய சலுகைகளை எலக்ட்ரிக் கார் கொடுத்ததுனால தான் எலான் மஸ்க் மேலே வந்தது. அதுக்கப்புறம் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தோடனே ஏகப்பட்ட சலுகைகளை கொடுத்து பெரிய அளவில் உயர்த்தி விட்டாப்புல. எலான் மஸ்க்கு செஞ்ச மாதிரி அவனும் எந்த அதிபரும் யாருக்கும் செய்யலை அந்த குறுகிய காலத்தில். அது இல்லாமல் இன்னும் எனக்கு வேணுங்கும் போது அவர் வந்து அப்படி பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது சில டிஃப்ரென்சஸ் வருது. அது போக என்னென்னா, இது சீனாவுடைய திட்டமாக இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் இருக்குது. அது இனிமேல் தான் அதை பற்றிலாம் வெளியில் வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனாவில் எலான் மஸ்க்கு மிகப்பெரிய சலுகைகள் இந்த ஒரு 2 வருஷத்தில் அளிக்கப்பட்டிருக்கு. 2-3 வருஷத்தில். டெஸ்லா வந்து இப்போது அங்கே எம்ஐ ஜியோமிலாம் தாண்டி இப்போ டெஸ்லாவும் அங்கே லான்ச் பண்ணிட்டு இப்போ மட்டும் இல்லாமல் டெஸ்லாக்கு இடத்த கொடுத்து டேக்ஸை குறைச்சி அங்கே உள்ள பார்ட்னரே இல்லாமல் டெஸ்லாக்கு இவ்வளோ உதவி செஞ்சுருக்காங்க. $1.5 பில்லியன் ஏதோ வந்து வட்டியை கழிச்சிருக்காங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது எலான் மஸ்கை வச்சு சைனா கேம் நடத்தி ட்ரம்ப்பை காலி பண்ணணும்னு நினைக்குதா அப்படின்ற ஒரு உறுதியான சந்தேகம் அங்கே இருக்குது. எலான் மஸ்க் நடந்துக்கிற விதமும் ட்ரம்ப்புக்கு எதிரான செயல்பாடுகளும், ட்ரம்ப் வந்து சைனாவுக்கு எதிராக 100% 70% வரி விதிச்சதுக்கும் எலான் மஸ்கை வச்சு மைண்ட் கேம் ஆடுது சைனா அப்படின்றது தான் நம்மளோட பார்வை. நடுவில் மன்னிப்புலாம் கேட்டார் இந்த மாதிரி நான் பிரசிடென்ட்டை பற்றி. அது ஆரம்பத்தில் அதுக்கு முன்னாடி மன்னிப்பு கேட்டவுடனே இப்போ அது என்னென்னா, ட்ரம்ப் வந்து அதாவது உங்களை கொடூரமான குற்றச்சாட்டு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு என்ன பிரச்சனை? பாலியல் குற்றவாளின்ற அளவுக்கு உன்னை யார் பேச சொன்னா நீ? அப்போ ட்ரம்ப் பார்க்குறாப்புல நான் பாலியல் குற்றவாளியா உன்னை காலி பண்ணுறாரு அப்படிங்கும்போது தோத்துட்டு மன்னிப்பு கேட்டான். எலான் மஸ்க் தோத்துட்டு
நம்மளை முடிச்சிருவாப்புல ட்ரம்ப்புன்றதுக்காக பயந்துட்டு மன்னிப்பு கேட்டாலும் விட்டுருவாங்களா? ட்ரம்ப் வந்து எலான் மஸ்கை காலி பண்ணிடுவாங்க, ஒழிச்சு கட்டிடுவாப்புல. இனி வந்து 2 பேருக்கும் ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்ற மாதிரி தான் போகும். சரி, அதை தாண்டி அங்கே நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்பேஸ் எக்ஸு டெஸ்ட்லா இருக்குது, செக் வச்சுட்டாங்க. நேற்று ஸ்பேஸ் எக்ஸுக்கு ஒரு கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான், முடிச்சு கட்டிடுவாங்க. ட்ரம்ப் ஆட்சி முடிகிறதுக்குள்ளே எலான் மஸ்க் முதல் பணக்காரன்லேருந்து 4வது பணக்காரனாக தள்ளி விட்டுருவாங்க. ஸோ அந்தளவுக்கு தள்ளி விட்டுருவாங்க. அது நடக்க தான் போகுது. இப்போ ட்ரம்போட ஆதரவாளர்கள்லாம் வந்து எலான் மஸ்க் வச்சிருக்க அமெரிக்கா வச்சுக்கூடிய சொத்துக்களை வந்து அரசு வந்து கையகப்படுத்தணும். அவர் வந்து அமெரிக்கா அவரை பேசிக்காக பார்த்தா அவர் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் பிறந்தவர். ஆமாம், இல்லை எலான் மஸ்க் பிரசிடெண்ட்டாக ஆக முடியாது. ஏங்க இவ்வளோ கத்தியில் நடக்கிற மாதிரி ஒரு விஷயத்தில் இருக்கிற ஒருத்தன் அந்த நாட்டோட அதிபரை எதுக்குறான் அப்படின்னா, ஏற்கனவே யூதருக்கு எதிரானவன், யூத தலைவன் கிடையாது, ஒழிச்சு கட்டிடுவாங்க. மொத்தமாக எல்லாம் சேர்ந்து எலான் மஸ்க்கு இந்த 5 வருஷத்தில் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்க. சைனாவில் பிஸ்னஸ் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்க வேண்டியதான். இப்போ கட்சி ஆரம்பித்தா எலான் மஸ்க்கை முடிச்சு கட்டிடுவாங்க. சரி, இப்போ புது கட்சி வரைக்கும் வந்திருக்குன்னா இந்த கட்சியை வந்து அங்கே அமெரிக்க அரசியல் வந்து ஒரு மண்ணாங்கட்டி பிடுங்க முடியாது. சார், எலான் மஸ்க் சொல்லியிருக்காரு சார், அமெரிக்க மக்கள் கண்டிப்பாக 3வது கட்சி வந்து 2:1 ரேஷியோவில் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா வந்து மாறி மாறி 2 கட்சிக்கு தான். ஏற்கனவே 1992 ஒருத்த கட்சி ஆரம்பித்து 19% வாக்குகளை வாங்கியிருக்காங்க. மிக பரபரப்பாக பேசப்பட்டது அந்த காலத்தில். நீங்கள் என்னைக்கு ஃபெயிலியர் ஆகிட்டீங்களோ அன்றைக்கி நீங்கள் 0 ஆயிடுவீங்க. ஏன்னா இந்தியா மேலாம் தொடர்ந்து கட்சி நடத்த முடியாது. அடுத்த 4 வருஷத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இதுவே நீங்கள் பல பேர்கிட்ட டொனேஷன் வாங்கி தான் இந்த நிலைமைக்கு வந்திருப்பீங்க. நீங்கள் அடுத்த 4 வருஷத்துக்கு எப்படி கட்சி நடத்துவீங்க? அடுத்த எலெக்ஷனில் திருப்பி இதே மாதிரி அமௌண்ட்டு தேவைப்படும். உங்களை நம்பி எவன் காசு தருவான்? ஸோ அதனால் அமெரிக்காவில் 3வது கட்சி அப்படின்ட்டு சாத்தியம் கிடையாது. ஸோ அதை தாண்டி என்னது, இப்போ எக்ஸ் வலைதளத்தை வந்து எலான் மஸ்க் வச்சுருக்காரு. ஸோ ட்ரம்ப் தொடர்புடைய நிறைய ஃபைல்ஸ் வந்து அவர் வச்சுருக்காரு. ஸோ அதை வந்து லீக் பண்ணால் ட்ரம்போட அரசியல் எதிர்காலம், ட்ரம்போட இப்போ அரசியல் இது வந்து கேள்விக்குறியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்களே சார். ட்ரம்ப் 4 வருஷத்துக்கு அதிபர் தானே, அதுக்குள்ளே இவரை முடிச்சு விட்டு போயிடுவாங்க. யார்? எலான் மஸ்க். ட்ரம்பை பற்றின ரகசியங்களை ஒரு என்ன ரகசியம் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மே வச்சிருக்காரு சார். அதை வச்சு என்ன ரகசியத்தை என்ன பண்ணுவார்? இந்த எப்ஸ்டீன் ஃபைல்னு சொல்கிற ட்ரம்ப் தொடர்புடைய குற்றச்சாட்டுகள், ஏன்னா வந்து அந்த பாலியல் குற்றச்சாட்டில் வந்து அது அமெரிக்காவோட CIA காலங்காலத்துக்கு செய்கிறது தாங்க. எல்லாத்துக்கும் பாலியல் குற்றச்சாட்டில் ஒரு இதை கிளப்பி விடுவாங்க. ஆதாரம் இருக்காது. அவர் பேப்பரில் எழுதி வச்சுருந்தாரு, இவர் டைரியில் எழுதி வச்சுருந்தா அவனையும் கொண்டுருவாங்க. ஒரு பிம்பை கொண்டுட்டு அவன் டைரியில் இந்த பேர்லாம் எழுதியிருக்கும். பேர் எழுதுனா உடனே அவன் குற்றவாளின்னு அர்த்தமா? இதை வச்சுட்டு இதை மக்கள்கிட்ட ஹியூமன் கேட்டல்ஸ்ட்டை பரப்பி விட்டு அந்த தலைவரை மைனஸ் ஆக்கி அவனை பதவி விட்டு இறக்கிடுவாங்க. இதுதான் காலங்காலத்துக்கு செய்வாங்க அவங்க அமெரிக்காவில். நீங்கள் கிளின்டனில் ஆரம்பித்து கிளின்டனுக்கு முன்னாடியிலேருந்து ஏதாவது ஒரு பொம்பளை அனுப்பிவிட்டு உறவு வைக்க சொல்லிவிட்டு அதை எவிடன்ஸாக க்ரியேட் பண்ணி வச்சுக்குவோம். அப்போ இது பண்ண மாட்டான். எப்போயா பிரச்சனை வரும்போது இவரை கெடுத்துட்டான் 10 வருஷம் கழிச்சு சொல்லுவாங்க. அதுக்கான ஆதாரம் இருக்குது. ஸோ ஒரு காலமும் வந்து நீங்கள் ட்ரம்பை வந்து எலான் மஸ்கால ட்ரம்ப் வந்து ஓப்பனான ஆளுங்க. அவர் இதுக்கு மேலே ட்ரம்ப் வந்து ஸ்டாமி டேனியல்ஸ்னு ஒரு நிர்வாண நடிகை, அவளுக்கு 10 கோடி கொடுத்தாருன்னு தான் கேஸ் எல்லாம் போட்டே ஒன்றும் பண்ண முடியல. ட்ரம்ப் வந்து அதிபராக இல்லாதப்பே ட்ரம்ப்பை ஒன்றும் ஒரு மண்ணாங்கட்டியும் பண்ண முடியல. ட்ரம்ப் இப்போ அதிபராக இருக்கும்போது என்னத்தை கிழிச்சிருவாங்க? ஒரு ஆணியும் பிடுங்க முடியாது. எலான் மஸ்கை அழித்து விடுவார் இந்த 5 வருஷத்தில். அதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. ரஷ்யா வந்து இதில் கிண்டல்லாம் பண்ணியிருக்காங்க சார். உங்களுக்கு வேணால் நாங்கள் சமரசம் செய்யறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்ற ரஷ்யாவுடைய முன்னாள் அதிபர் அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அமெரிக்கா தான் எல்லா நாடுகளுக்கும் மத்தியஸ்தம் செய்யும், ட்ரம்புக்கும் எலான் மஸ்க்குக்கும் நாங்கள் வந்து சமரசம் பண்ணுறோம் அப்படின்ற அந்த ட்வீட்டும் போட்டிருக்காரு. கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி இதில் என்னென்ன நடக்குது, சைனாவுடைய இன்வென்ஷன் இருக்கான்றது வந்து வருங்காலங்களில் தான் தெரியும். நேரம் ஒதுக்கி இது குறித்து நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க. நேரத்துக்கு நன்றி சார். Meenakshi Institute of Engineering and Technology, Tandalam, Chennai, BTech, CSE, AI&ML, AI&DS, Cybersecurity, IT and ECE. Colorful collections, trending fashions. The Chennai Silks in Aha Oho Adi Sale. 50% வரை தள்ளுபடி. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.